வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசி 3.0ல ஒர்க் பேக் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த சீலிங் கேஸ் இன் WPS 17 is changed to 100% of CO2, which welding transfer mode is more suitable? ஸோ இந்த WPSல வந்து 80% ஆர்கான் 20% CO2 இதுக்கு பதிலாக 100% CO2 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணால் எந்த எந்த ட்ரான்ஸ்ஃபர் மோட் வந்து மோர் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ CO2 100% CO2 யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஹாட்டரான ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பெயிண்டேஷனுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது எந்த டைப் ஆஃப் மோடுக்கு வந்து மோர் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட் டிப் ட்ரான்ஸ்ஃபருக்கு இது மோர் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கம்மி, வோல்டேஜும் வந்து கம்மி. ஸோ இதில் டிப் ட்ரான்ஸ்ஃபர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஹாட்டர் ஆர்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெயிண்டேஷன் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதே CO2வை 100% CO2வை அதர் ட்ரான்ஸ்ஃபர் மோடில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபரில் இப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்க் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அதே மாதிரி ஸ்பேட்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? குளோபுலர்லேயும் பார்த்தீங்கன்னா 100% CO2 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மோல்டன் பூல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒய்டராக இருக்கும். அதே மாதிரி அந்த அந்த ட்ராப்லெட் பெருசாக உங்களுக்கு வரும். சரிங்களா? பெருசாக வந்து வரும். அதே மாதிரி ஸ்பேட்டரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குளோபலும் யூஸ் பண்ண முடியாது. பல்ஸ் ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர் அது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபைன் அந்த அந்த ஸ்ப்ரே வந்து இங்கே வந்து நடக்காது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆர்க் வந்து உங்களுக்கு வந்து எராட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர் 100% CO2 யூஸ் பண்ண முடியாது. பல்ஸ் ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபரும் 100% CO2 யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி குளோபுலர் ட்ரான்ஸ்ஃபரும் 100% CO2 அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? சம்டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் 100% CO2 வித் மைல்டு கரண்ட்டில். பட் அதில் வந்து சில ட்ராபேக் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் சர்க்யூட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு 100% CO2 யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்பேட்டர் வராது. அதே மாதிரி நல்ல ஓரளவு பெயிண்டேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெல்டர் குவாலிஃபிகேஷன் வாஸ் டெஸ்டட் இன் HL045. Does this cover PF in the WPS? ஸோ வெல்டர் வந்து HL045ல குவாலிஃபை இருக்காரு. ஸோ இவரை வச்சு WPSல PF பொசிஷனில் வெல்ட் பண்ண முடியுமா? சரிங்களா? இந்த WPSல PF பொசிஷனில் வெல்ட் பண்ண முடியுமா இந்த WPSஐ யூஸ் பண்ணி அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ HL045 இது வந்து எப்படின்னா எல்லா பொசிஷன்லையும் வெல்ட் பண்ணலாம் எக்ஸப்ட் வெர்டிக்கல் டவுன். வெர்டிக்கல் டவுன் மட்டும் பண்ண முடியாது. ஸோ வெர்டிக்கல் டவுன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜி. சரிங்களா? நம்ம கேட்டுக்கு வந்து பிஎஃப். சரிங்களா? ஸோ பிஎஃப் இந்த வெல்டர் வந்து பிஎஃப் பொசிஷனில் வெல்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, டஸ் திஸ் கவர் பிஎஃப் இந்த WPS அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ WPSல பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து இருக்குது எக்ஸப்ட் உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் டவுன். ஸோ அவர் வந்து வெல்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். நோ ஒன்லி HL045 இஸ் குவாலிஃபைடு. இல்லை, ஏன்னா வந்து இது குவாலிஃபைட்னா பிஏ உங்களுக்கு வந்து பிசி பிடி பிஎஃப் எக்ஸப்ட் இந்த வெர்டிக்கல் டவுன் அதை தவிர எல்லாமே ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள். எஸ், பிஎஃப் இஸ் இன்க்ளூடட் இன் ஆல் எக்ஸப்ட் வெர்டிக்கல் டவுன்.
பிஎஃப் இருக்கு. வெர்டிகல் டவுன தவிர அவர் வந்து வெல்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க. ஒன்லி இஃப் த வெல்டர் பாஸஸ் த விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், விஷுவல் டெஸ்ட். ஸோ விஷுவல் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் வந்து வெல்ட் பண்ணலாம்னா அப்படி கிடையாது. இது வந்து பொசிஷனுக்கு தான். அது வந்து கிரைட்டீரியா. ஸோ இதுக்கும் எந்த எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? அதே மாரி பிளேட் வெல்டிங், பைப் வெல்டிங். ஸோ அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒன்லி பொசிஷன் வந்து இப்ப இங்க வந்து மேட்ரு. ஸோ அத பொறுத்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? எஸ், பிஎஃப் இஸ் இன்க்ளூடட் இன் ஆல் எக்ஸெப்ட் வெர்டிகல் டவுன். ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. கேன் த வெல்டர் வெல்ட் a 20 திக் பைப் அண்டர் திஸ் WPS? ஸோ இந்த இந்த வெல்டர் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த WQTல பண்ணக்கூடிய அந்த வெல்டர், அவர் வந்து 20 திக் பைப்பில் வந்து வெல்ட் பண்ண முடியுமா அந்த WPS யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த WPSல பார்த்தீங்கன்னா திக்னஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5.4லேருந்து 21.94. WPS குவாலிஃபைடு. ஸோ 20 வெல்ட் பண்ணலாம். பட் வெல்டரை வெல்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், மெட்டீரியல் திக்னஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 லேருந்து 14.22 வரைக்கும் அடிக்கலாம். ஸோ அதனால் ஆனால் இங்கே வந்து 20 கொடுத்துருக்காங்க. 20 வந்து அடிக்க முடியாதனால ஸோ அடிக்க முடியாது. ஏன்னா லிமிட் வந்து எப்படின்னா 14.22. ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எஸ், பிகாஸ் த WPS அலோவ் இட். WPS அலோவ் பண்ணுது, ஆனால் வெல்டர் வெல்ட் பண்ண முடியாதுல்ல. எஸ், அது தப்பு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி வாங்க, நோ, குவாலிஃபிகேஷன் லிமிட் திக்னஸ் டு 14.22 ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி இது ரெண்டுமே இரலவெண்ட். ஸோ இப்போ வந்து போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வெல்டர் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி டி ஆப்ஷன் பாருங்கள், எஸ், இஃப் சூப்பர்வைஸ் பை அ லெவல் 3 இன்ஸ்பெக்டர். இப்போ வந்து வெல்டரை வந்து சூப்பர்வைஸ் பண்ணோம், வெல்டர் வந்து ப்ராப்பராக வெல்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம லெவல் 3 இன்ஸ்பெக்டர் வச்சு வெல்ட் பண்ணால் நம்ம வந்து அவர் வந்து வெல்ட் பண்ணலாம் அப்படின்னா இல்லை. இங்கே வந்து எப்படின்னா திக்னஸ் மேட்ரு. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து ஒரு எசென்சியல் வேரியபிள். சரிங்களா? ஸோ அந்த இதுக்குள்ள மட்டும்தான் அவர் வந்து வெல்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, வெல்டர் நாட் குவாலிஃபை டு விச் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஸ் பர் த WPS அண்ட் WQT. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பாருங்க, வெல்டர் வந்து என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து வெல்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிப்பு, குளோபுலர், ஸ்ப்ரே. ரேஞ்ச் ஆஃப் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் மோடில். ஸோ WPS 17ல் பாருங்கள் என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் மோட்லாம் வந்து அவங்க வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. WPS குவாலிஃபை ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா டிப்பு, குளோபுலரு, ஸ்ப்ரே. ஸோ பார்த்தீங்கன்னா டிப்பு, குளோபுலரு, ஸ்ப்ரே இது மூணுமே வந்து காமனாக இருக்குது. ஸோ எது இதில் வந்து அன்காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்ஸ் அவர் வந்து பல்ஸ் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? ஸ்ப்ரே பண்ணலாம், டிப் அண்ட் ஸ்ப்ரே பண்ணலாம், அதே மாதிரி குளோபுலரும் பண்ணலாம். ஸோ பல்ஸ் மட்டும் அவரால் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? வெல்டர் நாட் குவாலிஃபை டு பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அக்கார்டிங் டு வெல்டர் குவாலிஃபிகேஷன் விச் வெல்டிங் ப்ராசஸ் இஸ் த வெல்டர் குவாலிஃபைட் ஃபார்? ஸோ இந்த WQTயில் வந்து அந்த வெல்டர் வந்து எந்த ப்ராசஸில் வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெல்டிங் ப்ராசஸில் நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்துடலாம். ஸோ 135 மேக்ல தான் வந்து அவர் வந்து குவாலிஃபை ஆயிருக்கார். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. சில நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் பண்ணோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர்.